மிஸ் யூ இந்த படத்தையே பார்க்காம மிஸ் பண்ணிடலாமா இல்ல இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கணுமான்றதுதான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு சொல்ல போகுது. ஒரு லவ் ஸ்டோரிடா. ஹீரோ சித்தார்த் வந்து ஒரு டைரக்டரா இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு சம்பவத்துல வந்து மினிஸ்டரை வந்து பகச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊருக்கு போறாரு. அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து அவர் அடிச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் பயங்கரமா சஃபர் பண்றாரு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் வெளியில் வரணுன்றதுக்காக ஸோ அவர் வந்து எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படி பெங்களூர் போகிறாரு. பெங்களூர் போனப்போ பெங்களூரில் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ஆஸ் யூஷுவல் லவ் வந்துடுது. ஸோ உடனே போய் ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஒத்துக்கல. ஸோ இதனால ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே மேபி நம்ம குடும்பத்தோட போயிட்டு பொண்ணு கேட்டோம்னா அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிட்டு திருப்பி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா பெருசாக ஷாக் ஆகிடுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அம்மாவும் எல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பொண்ணு உனக்கு செட்டே ஆகாதுன்றாங்க. சித்தார்த்துக்கு ஒரே ஷாக்கு. இதோட காரணம் என்ன, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை.